பார்க்கலாம். இப்போ இது வந்து கை வந்து சின்ன கை, அதாவது குட்டை கை. இது வந்து 3/4 வந்து நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி நீட்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல வந்து லைனிங் வந்து கட் பண்ணிடலாம். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும். எப்போ மாதிரி வந்து முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். இப்போ 2 பீஸாக இருக்கிறத வந்து கரெக்டாக 4ஆக மடிச்சுக்கிறோங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் எல்லாம் கிடையாது. இதில் நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் எல்லாமே எடுத்துக்கிறோங்க. இப்போ தையலுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு திருப்புற அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கையோட உயரம் வந்து பார்த்து எடுத்துருவோம். உயரம் வந்து அதாவது 10.5 இன்ச்சு, தையலோட சேர்த்து வந்து 10.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு கையோட ஹைட்டும் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவு வந்து எடுத்திருக்கேன். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிடுவோம். இதுலேருந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கலாம். 3.5 இன்ச்சு. கை சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு. அந்த 10.5 இன்ச்சு நம்ம அப்படியே 2ஆக மடிச்சுக்கிறோங்க. எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அதை அப்படியே கரெக்டாக மடித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. 5.25 வருது. அந்த 5.25 அப்படியே கரெக்டாக வச்சுக்கிறோங்க மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ ப்ளவுஸை போட்டு நம்மளோட ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ப்ளவுஸ் வந்து கையில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லென்த்து மாத்திரம்தான் வந்து எடுத்துக்கிட்டோம். அதனால் இப்போ அந்த ப்ளவுஸை போட்டு ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கலாம். நல்லா நீட்டாக வந்து கரெக்டாக இந்த சுருக்கம் இல்லாமல் அந்த மேலேருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு அதை வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ வந்து 5.25 இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். 7.25 இன்ச்சு இருக்குது. அந்த கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ தையலுக்கு வந்து ஒரு 3 தையலுக்கு வந்து கிளாத் இருக்குது, போதுமான அளவு. அவ்வளோதான், கையோட அளவு இவ்வளோதான். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. மேலே கட் பண்ணாதீங்க, இது லைட்டாக வந்து கிராஸில் மாத்திரம் கட் பண்ணி விட்டுக்கிறோங்க. இப்போ வந்து இது வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. நம்ம வந்து 7.25 இன்ச்சு எடுத்துருக்கோமே, அந்த அளவு வந்து ஆம்கோல் அளவு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. இது வந்து தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள், இதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. அவ்வளோதான், ஸ்லீவோட அளவு முடிஞ்சு. இப்போ முதுகு பகுதி வந்து எடுத்து கட் பண்ணிடுவோம். ஒரு பக்கம் கை கட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கிறோங்க. இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம். மெயின் பீஸ் நிறைய இருக்குது, நம்ம அதையே மடித்து அடிச்சுக்குவோம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் வச்சு திருப்புறதை விட கீழே வந்து மடித்து அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட உயரம் மாத்திரம் வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் அப்படியே ப்ளவுஸை போட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அளவு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் போட்டு மார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து ஒரு இடத்துல கம்மியாக வரும், ஒரு தடவை பத்தாமல் வரும். அதனால வந்து இது கரெக்டாக இந்த மாதிரி அளவு வந்து கரெக்டாக இழுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், எப்போவுமே இழுத்து தான் பார்க்கணும். 14 இருக்குது, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. கீழே வந்து தையலுக்கு தேவையில்லை, அதனால அந்த 14 அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 14 ப்ளவுஸோட அளவும் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவும். இப்போ 2.5 இன்ச்சு வந்து கழுத்து அகலம், 3 இன்ச்சு வந்து ஷோல்டர் அகலம் எடுத்திருக்கேன். தைச்சதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு வர்ற மாதிரி. ஆம்கோல் உயரம் வந்து நான் வந்து 6.5 இன்ச்சு ஆம்கோல் உயரம் வந்து இது பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ ப்ளவுஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறோங்க. எவ்வளோ சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இதை இந்த பக்கமும் இந்த பக்கம் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருங்க. இந்த 2 அளவையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. ப்ளவுஸோட அளவு நான் வந்து ஒரு இன்ச்சு அவங்க வந்து கிளாத் வந்து கேட்டிருக்காங்க, அதனால சேர்த்து வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 6 இன்ச்சு எடுத்துருக்கோம்னா இந்த ஆம்கோல் உயரம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிடுவோம். நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு, அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து நெக் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பானைக்கு நான் வந்து ரவுண்டு போட போகிறேன். இந்த 2 பா வந்து ஒன்று சேர்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க. இது வந்து இதில் ஆரி ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு வந்து மடிக்க வருதுல, நீங்கள் கரெக்டாக அளவு பார்த்து வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இங்கே கீழே வந்து தையலுக்கு நம்ம எடுக்கலை, அவ்வளோதான் உயரமே, அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நெக்கு உயரம் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். 10.5 எடுத்திருக்கோம். நமக்கு வந்து 10 இன்ச்சு வைப்போம். தச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும். அதாவது இது வந்து நான் ரவுண்டு ரவுண்டு போட போகிறேன், அதனால அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இந்த ரவுண்டு அப்படியே கரெக்டாக ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கிறோங்க. ப்ளவுஸோட அளவு ஈஸியாக எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 8 இன்ச்சு இருக்குது, 16, அதாவது 32 இன்ச்சு ப்ளவுஸு. 32 நான் வந்து இப்போ இதில் வந்து 8 எடுத்திருக்கேன்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். போதுமான அளவு 8, 9, 10.5 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 2.5 இன்ச்சு வந்து சுற்றளவு வந்து தையலுக்கு போக ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து துணி வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் துணி கம்மியாக விடுறவங்களா இருந்தால் 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. எப்போவுமே துணி வந்து கொஞ்சம் உள்ளர விட்டு கட் பண்ணுறது நல்லது. நான் எப்போவுமே துணி வந்து சேர்த்து தான் கட் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு துணியை பொறுத்து தான் ப்ளவுஸ் வந்து லூஸு டைட்டெல்லாம் வந்து வரும். டைட்டாக இருக்கிற ப்ளவுஸில் கொஞ்சம் துணி வந்து சேர்த்து தான் வைக்கணும். ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும், ஒரு ப்ளவுஸ் வந்து சும்மா டைட்டாக இருக்கும், அது இழுத்தே கொடுக்காது நூல் வந்து. அதனால் அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம மெயின் பீஸை தான் மடிச்சடிக்க போகிறோம், அதனால கீழே வந்து நான் வந்து உயரம் வந்து மார்க் பண்ணலை. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ இந்த கிராஸ் போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே கரெக்டாக கிராஸ் போட்டுக்கிறோங்க. கீழேருந்து 4 இன்ச்சு வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. கரெக்டாக மேலே நல்ல நேல ஏற்றி அதை வச்சுக்கிறோங்க. இப்போ ப்ளவுஸோட நெக் உயரம் வந்து பார்த்துக்குறோம். இது வந்து இது வந்து ஸ்டார் நெக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பார்த்துக்கிறோங்க. எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். தையலோட அந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு இந்த அளவுக்கு தான் பார்க்கணும். 6.5 இன்ச்சு இருக்குது. இந்த உயரம் வந்து அப்போ 2.5 இன்ச்சு வரும். நமக்கு வந்து இது வந்து 2.5 வரும். அந்த அப்போ வந்து இதை வந்து நமக்கு வந்து அந்த 7.5 இன்ச்சு வந்து இதை வந்து வச்சுக்கிறோங்க. இப்போ இங்கேருந்து இது 7.5 இன்ச்சு இறக்கிருங்க பாருங்க, அதில் வந்து 6 இன்ச்சுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ அதுக்கு உங்களுக்கு நான் அளவு வந்து சொல்கிறேன், இதை கரெக்டாக சுற்றி மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக சுற்றி கரெக்டாக அளவு வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு நேரம் அந்த 6 இன்ச்சுக்கு நேரம் கொண்டு வந்து இதை வந்து ஸ்டாருக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க. இப்போ இந்த 2.5 இன்ச்சு வந்து நம்ம ரவுண்டு வரைவோம் பாருங்க, அந்த ரவுண்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டார் மாதிரி போட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். கரெக்டாக ரவுண்டு வரும். இது வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ஸ்டார் வந்துருக்கு, அவ்வளோதான். இதில் வந்து வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து உயரம் வந்து நம்ம கப் சைஸோட உயரம் வந்து பார்த்துக்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த ப்ளவுஸ் அளவுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தைச்சி கொடுத்த ப்ளவுஸும் அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கூட மாற்றம் வேணாம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு அதை அப்படியே மார்க் பண்ணிடுவோம். 32 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 14 இன்ச்சு இருக்குது. அந்த 14 அப்படியே மார்க் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து 6.5 இன்ச்சு தையலுக்கு போச்சுன்னா 13 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 36 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து வைக்கலாம், 14.5 வைக்கலாம்.
40 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா 14.5 அதுக்கு கூட சேர்த்து கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை லைட்டாக அப்படியே வந்து குடஞ்சி வெட்டிடுங்க. இதை வந்து லைட்டாக இந்த இடம் மாத்திரம் குடஞ்சி விட்டுங்க. இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க. இப்போ இது வந்து 2 இன்ச்சு வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் டாட் பாயிண்ட்டுக்கு. எந்த பக்கம் பட்டி உயரம் இது 2.5 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணுறேன். கொக்கி பக்கம் இது வந்து 4 இன்ச்சு வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கப் சைஸ் பிடிக்கிறதுக்கான அளவு. அவ்வளோதான், நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸும் வேலை முடிஞ்சிச்சு. இது அப்படியே வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேராக இதை கட் பண்ணிக்கிறேங்க. தேவைன்னா அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மடித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அளவு வந்து ஏத்தரக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். 4 இன்ச்சு அளவுக்கு இதில் வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஏத்தரக்கம் இல்லை, அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான். இதில் வந்து இப்போ இதில் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து கரெக்டாக 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து 1 இன்ச்சு தான் அகலம் வந்து மார்க் பண்ணுறேன், 3 இன்ச்சு லென்த் வந்து மார்க் பண்ணுறேன். 32 இன்ச்சு ப்ளவுஸ் தான், ரொம்ப வந்து அவங்க ஷார்ப்பாக போட மாட்டாங்கிறதுனால டாட் பாயிண்ட் வந்து கம்மியாக தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 3 இன்ச்சு தான் லென்த்து, 4 இன்ச்சு அகலம். இது வந்து 4 இன்ச்சு லென்த்து, 4 இன்ச்சு அகலம் ஃப்ரண்ட் பீஸோட அளவு. இதை வந்து நீங்கள் இதை வந்து டாட் பிடிக்கிற அளவுக்கு அடையாளப்படுத்திக்கிறங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம தச்சுட்டு இதுக்கு இந்த ஷேப்பெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியாக வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸும் வந்து எடுத்தாச்சு. இப்போ பட்டி வந்து நான் தைக்கும்போது கண்டிப்பாக தைக்கிற வீடியோ வந்து போடுறேன். இப்போ இது வந்து ப்ளவுஸ் துணி வந்து மெயின் பீஸு நிறைய இருக்கு. இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்ப்போம். பிளெயின் கிளாத் வந்து கைக்கு கீழே போகிற மாதிரி வச்சுக்கணும். சும்மா அப்படியே தான் கட் பண்ணணும். அந்த மாதிரி தான் மடித்து நம்ம எப்போவும் நார்மலாக எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து கை வந்து கட் பண்ணணும். ஆனால் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குது. அதனால நமக்கு வந்து அளவு வந்து பாருங்கள், 2 அளவும் கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் கிடையாது. கத்திரியில் கட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இந்த கிளாத்து. ஆனால் இதுக்கு வந்து கழுத்து பீஸ்லாம் நமக்கு வந்து போடணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே வந்து வச்சு வந்து திருப்பிடலாம். நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா நல்ல துணி வந்து திக்கான துணியாக இருக்குது, அதனால நமக்கு வந்து அப்படியே வச்சு ஸ்லீவு எல்லாமே வச்சு அப்படியே திருப்பிடுவோம். ஒரு பக்கம் வந்து கையை எடுத்துருக்கோம், அது அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து திருப்பிக்கிறங்க. இப்போ முதுகு பகுதி வந்து போட்டுக்கலாம். கீழே வந்து தையலுக்கு வந்து எடுத்துக்கிறங்க, அதாவது தையலுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறங்க. இது வந்து மடிச்சு அடிக்கிற அளவுக்கு இதை வந்து நமக்கு தேவையான அளவு வந்து எவ்வளோ பட்டையாக மடிச்சு அடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கிறங்க. இப்போ முதுகு பகுதியும் வந்து நமக்கு வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் கட்டிங்கிறதுனால அதை வந்து கட் பண்ணுவோம். கரெக்டாக அளவு வந்து இந்த கிராஸ் எப்படி போட்டிருக்கோமோ அந்த பூவுக்கு வரணும், டிசைன் வந்து கரெக்டாக அந்த பூவோட வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கிறோங்க.
இப்போ இதில் இருக்கிற கிளாத் வந்து நமக்கு வந்து பட்டிக்கு வந்து போதுமான அளவு. இந்த பீஸ் வந்து பட்டி வந்து அதை வந்து போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிட்டெல்லாம் வந்து இப்போ நீட்டாக வந்து கட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸு எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நான் இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தைக்கிற வீடியோ போடுறேன். ஈஸியாக வந்து புரியும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது. வந்து வச்சு திருப்புற வேலை வந்து வச்சு திருப்பினோம்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். நான் அதை எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.